ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மழை காலம் தொடங்குறதுக்கு முன்னால், அதாவது ஒன்று மழை காலம் தொடங்கணும், இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குளத்துல தண்ணி வரப்போகுது அப்படின்னா நமக்கு வந்து கிணத்துல வந்து நீரடி மட்டம் வந்து ஒசரும். அதனால் நம்ம வந்து கிணத்தை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம கிணத்த மட்டும் சுத்தம் பண்ணால் போதுமானா கிடையாது. அதே மாதிரி நம்ம குளத்தையும் க்ளீன் பண்ணணும். குளத்தை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்மளே க்ளீன் பண்ண முடியுமானா, நம்மளால் அவ்வளோ பெரிய குளத்தை எப்படி க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் விவசாய சங்கங்கள், அதாவது அங்கங்கே இருக்கிற விவசாய சங்கங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளத்தங்கரை ஓரமாக வளர்ந்துருக்கிற சின்ன சின்ன முள் வளர்ந்துருக்கும். எப்படி பார்த்தாலும் நம்ம ஏரியா குளத்துல வந்து தண்ணி ஊற்றி சுமார் 4 மாதம் வரைக்கும் தண்ணி இல்லாமல் கிடந்துச்சு. அந்த குளத்துல 2 நாளில் தண்ணி வரப்போகுது அப்படின்னு அறிவிக்கும் போது உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குளத்துக்குள்ளே வளர்ந்துருக்கிற சின்ன சின்ன முள்ளுகள் அவ்வளோத்தையுமே வெட்டி எடுத்துருவாங்க. வெட்டி மொத்தமாக போட்டு எரிச்சிருவாங்க. நீங்களே பார்த்தா தெரியும், இந்த குளத்துக்குள்ள உள்ள முள் அவ்வளவும் மொத்தமாக வெட்டி அங்கங்கே கூட்டி வச்சிருக்கு. இந்த வீடியோவில் காட்டுற பாருங்க, இந்த குளத்தாங்கிற ஓரமாக நம்ம அந்த பைக்கில் வரும்போது அந்த குளத்துக்குள்ளே ஃபுல்லாக வளர்ந்துருக்கிற சின்ன சின்ன உடைகளாக பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த உடைகள் அவ்வளோத்தையுமே நம்ம ஏரியாவில் உள்ள விவசாய சங்கங்கள் சேர்ந்து அப்படியே அந்த உடைய அவ்வளோத்தையும் வெட்டி முடிச்சிட்டாங்க. இந்த வெட்டி அந்த காய வச்சிருக்காங்களா, அந்த காஞ்சதும் இதை மொத்தமாக கூட்டி போட்டு அப்படியே எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து தண்ணி வந்து போகும்போது அங்கங்கே உள்ள சின்ன சின்ன மடை இல்லை சின்ன சின்ன நீர்ப்பாசன ஓட்டைகளெல்லாம் அடைக்காமல் இருக்கும். அப்படி அடைக்காமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம குளத்துக்குள்ள உள்ள தண்ணியை கரெக்டான அளவு நம்ம கரெக்டாக பயன்படுத்த முடியும். அப்படி வந்து நம்ம அதை வெட்டாமல் விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வர்ற வேகத்தில் தண்ணி வந்து அவ்வளோத்தையும் அடிச்சிட்டு போய் அங்கங்கே உள்ள நீர்ப்பாசனங்கள் அது போக குழாய்களெல்லாம் அடைச்சிரும். இது வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம குளத்துக்குள்ள வந்து எப்பவும் ரெகுலராக செய்கிற வேலை தான். அதனால் சங்கங்கள் வந்து அங்கங்கே கரெக்டாக தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இது வந்து நம்ம செய்யலை, இது வந்து நம்ம சங்கங்கள் தான் செஞ்சுது. நம்ம நிற்கும் தெரியுமா, இந்த இடம் ஃபுல்லாகவே இதெல்லாம் குளம் தான். இந்த குளத்துல இருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த கரை ஓரம் ஃபுல்லாக கரை இருக்கிறது தெரியும். இந்த கரை ஓரம் ஃபுல்லாக தண்ணி ஏறும். தண்ணியை நம்ம வந்து குளத்துக்குள்ளே நின்னோன்னா குளம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும் பார்க்க. ஆனால் நமக்கு குளத்துக்குள்ளே தண்ணி வந்த பிறகு எது வரைக்கும் தண்ணி வந்து நிற்கி அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம குளத்துக்குள்ளே தான் சுற்றி நிற்கும். இப்போ வந்து குளத்துக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு தண்ணி எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து தண்ணி வர ஆரம்பித்த முதல் நாள். இது வந்து தண்ணி வர ஆரம்பித்து நமக்கு வந்து 3ஆவது நாள் ஆகிட்டு. இன்றைக்கி வந்து தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். குளம் நிறைஞ்சி ஃபுல்லாக தண்ணியாக கிடந்த மாதிரி இருக்கலாம். இதுதான் குளத்தோட கொள்ளளவுன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்காடு கண்டிஷனில் நிறைஞ்சி இருக்குது. ஆனால் உங்கள் ஏரியாவில் வெள்ளம் வந்திருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து வெள்ளத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னே எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால தான் இப்போ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சரி, அப்போ அதுக்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வராமல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து போதுமான அளவு மழையே பெய்யலை. அந்த வெள்ளம் வர போகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னே தான் மழை வந்து 2 நாளாக தொடர்ச்சி அடித்த காரணத்தினால தான் வெள்ளம் வந்து அதிக அளவு ஏற்பட காரணமாகிவிட்டது. சிலர் வந்து அவங்க தோட்டத்தில் வந்து மண் வளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மண்ணை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, இல்லை அப்படின்னா குளத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் மண் அடிச்சுக்கிட்ட கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்க வந்து மண் அடிப்பாங்க. அவங்க வந்து விவசாய பர்பஸுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் நாடி அவங்களுக்கு தேவையான அளவு மண் குளத்துக்குள்ள அள்ளுறதுக்கு பர்மிஷன் வாங்கி அந்த மண் அள்ளுவாங்க. அப்படி மண் அள்ளும் போது கரெக்டாக தூர் வாரின அளவுக்கு கணக்கு பண்ணி அள்ளுற மாதிரியே அள்ளுவாங்க. சிலர் இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1 அடி 2 அடி ஆழத்தை மட்டும் கணக்கு பண்ணி அப்படியே அள்ளிக்கிட்டே வருவாங்க. அப்படி அள்ளிக்கிட்டே வர்றதும் ஒரு வகை தூர் வர்ற மாதிரியே தான். இதனால் குளத்தை வந்து நமக்கு நாமே சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம வந்து தோட்டத்தை வச்சுக்கிற மாதிரி தான். அப்போ தான் நீர் தேக்கங்கள் அதிக அளவு இருக்கும். நமக்கு வந்து நீர் அதிக அளவு தேக்கி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து விவசாய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். சரி, பேட்டரம் பாய், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கேன். பேட்டரம் பாய். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும்.